நீங்க நாகப்பட்டினம் பாத்தீங்கன்னா இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் பெருவாரியா இருக்கக்கூடிய இடதுசாரிகளுடைய ஒரு கோட்டை தமிழ்நாட்டிலேயே வந்து. நீங்க டெல்டாவே திமுகவுடைய இன்னொரு கோட்டை, அதுவும் அடுத்து போயிட்டு இருக்காரு திருவாரூர் இன்னொரு கலைஞர் பிறந்த ஊர், திமுகவுடைய பலமான ஒரு இடம். அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. டெல்டாவோட பெரிய இது வந்து அப்படி இடதுசாரிகள் தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாகப்பட்டினத்துக்குள் விளிம்பு நிலை மக்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள் அதிகம் உள்ள இந்த பகுதியில் அவர் பேசின முதல் விஷயம் வந்து மத பாகுபாடு எதுவும் இல்லாத மக்கள் இங்கதான் அப்படின்னு. நீங்க வேளாங்கண்ணிக்கு இந்துக்கள் போவாங்க, நாகூர் தர்காவுக்கு இந்துக்கள் போவாங்க, எல்லாம் ஒண்ணு அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இருக்கிறது தான். அதெல்லாம் தாண்டி மீனவர்கள் நீங்க சொன்னதுதான் அது. நான் இன்னைக்கு நேரத்து கிடையாது, 14 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேங்க. அதுவும் ஒரு ஸ்டைல்ல சொன்னார், ஒரு மேனரிஸ்ட்ல வந்துட்டேங்கன்னா நான் வந்து ரஜினி சாரோட டோன்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நான் வந்துட்டேங்க நான். அது நம்ம ஏற்கனவே கூட நம்ம சேனல்ல கூட பேசியிருக்கிறோம். ஒரு வேலாயுதம் படப்பிடிப்பு முடிச்சுட்டு டேட் வாரியா சொல்றாரு. 2011 பிப்ரவரி 22 நான் இங்க வந்தது வந்து ஒரு மைதானத்தில் நடந்த ஒரு கல்லூரி மைதானத்துல. இப்ப அதை விஜயா தான் பேசுறாரு. ஏமா நான் எனக்கு கொடுக்குற பர்மிஷன் கொடுக்குற இடம் நாங்க வந்து ஒரு மைதானமா, ஒரு பொது இடமா, மக்கள் கூட இடமா கொடுத்தா நீங்க முட்டு சந்து, இடுக்கான இடம், தெருவு இங்கெல்லாம் ஏன் கொடுக்குறீங்கன்னு. அப்போ ஒரு மைதானத்தில் கொடுத்து, அப்போ நடிகர் விஜய், அப்ப வந்து விஜய் மக்கள் இயக்கம் தான் இருந்தது. அப்போ ஒரு பெரும் கண்டன கூட்டத்தை வந்து நடத்தினாப்ல.